This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நம்ம வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போ நம்ம டெலகிராம் ஆப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நமக்கு வந்து சேனல் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு சேனல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாேருக்கும் அட் அ டைம் எல்லோரும் அந்த சேனல் இருக்கிறவங்க அதை ரீச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் பப்ளிக்காகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவுட்சைடர்ஸ் கூட வந்து உங்களோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இதில் யார் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. பட் சேனல் க்ரியேட் பண்ணவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்டேட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 dots இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் சேனல் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரியேட் அ சேனல் டு ரீச் அன்லிமிட்டெட் ஃபாலோவர்ஸ். நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ்ன்றது இவ்வளோ லிமிட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு ஜாயின் ஆகலாம். சேனல்ஸ் வந்து பப்ளிக். ஸோ எனி ஒன் கேன் ஃபைண்ட் தெம் அண்ட் சி 30 days ஆஃப் ஹிஸ்ட்ரி. அதாவது 30 days வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் அவங்க சேனலில் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து அவங்களால வியூ பண்ணிக்க முடியும். அடுத்தது பீப்புள் ஹூ சி யோர் சேனல் நாட் யூ. ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரோ எதுவுமே வந்து பார்க்க முடியாது. அவங்க ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகேவா, உங்கள் சேனல் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தோடனே சேனல் நேம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சேனல் செட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் உங்கள் சேனல் சம்மந்தமான ஒரு ஸ்மால் மெசேஜ் அதில் வரவங்க தெரிஞ்சதுக்காக அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து சேனலை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, இதுதான் என்னுடைய சேனல். ஸோ இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் வச்சு உங்கள் சேனலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து லிங்க். இந்த லிங்க் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் கொடுக்கலாம், உங்கள் ஸ்டேட்டஸ் வழியாகவும் கொடுக்கலாம். உங்கள் லிங்க் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சேனலுக்குரிய லிங்க். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் டிபி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா இந்த கேலரியில் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் அதை சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஸோ அடுத்தது இங்கே எல்லாமே பாருங்கள், இந்த 3 dots டச் பண்ணி பாருங்கள். எடிட், இந்த எடிட்டில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சேனல். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, இங்கே எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்சைட் ஃபார் லாஸ்ட் 30 days என்னென்ன போயிருக்கு அப்படின்றத இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் க்ரியேட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இப்போ எதுவும் தெரியாது. அண்ட் சேனல் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விச் ரியாக்ஷன் கேன் ஃபாலோவர்ஸ் சென்ட் எனி இமோஜியா, இல்லை டிஃபால்ட்டாக இந்த இமோஜி மட்டும்தான் அவங்க அனுப்ப முடியுமா, இல்லை எதுவுமே அனுப்ப முடியாதா.
நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இமோஜி நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கிங்களோ அது மட்டும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் அலர்ட்ஸ், நோ கரண்ட் அலர்ட்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி போகும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் லிங்க்கு, இன்வைட் அட்மின்ஸு அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து வேறு யாருக்காவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓனர்ஷிப்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் கான்டாக்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் செட்டிங்ஸில் இது ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அது சேனல் இன்ஃபோவில் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான் சேனல் இன்ஃபோலேயும் வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து செட் பண்ண சேனல். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சேனலை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேனல் செட் பண்ணும்போது இங்கே மெம்பர்ஸ் ஆட் ஆவாங்க. ஸோ ஆட் ஆன உடனே அவங்க வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃபாலோவர்ஸ் 1 2 அப்படி நீங்கள் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ரீச் ஆகும் அந்த சேனலில் இருக்கிறவங்க. அண்டு யார் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து அதிலே வந்து வியூஸ்லேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதே மாதிரி தான் நான் வேணால் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பப்ளிக்கில் ஒரு ஃபாலோவர் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து 1 ஃபாலோவர் அப்படின்ட்டு ஷோ ஆகுதுயா. ஸோ அங்கே எத்தனை ஃபாலோவர்ஸ் வராங்களோ அத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த மெசேஜ் நம்ம போட்டோடனே இந்த இடத்துல வந்து யார் பார்த்துருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் சம்மந்தமான ஏதாவது க்ரியேட் பண்ணோன்னா நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி உங்களுக்குரிய எப்படி ரீச் ஆச்சு அப்படின்றத என்னுடைய வீடியோவில் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், ஹாவ் அ கிரேட் டே.